அமெரிக்க மக்களால் அங்கிள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் எப்ஸ்டின். உலகத்தினுடைய மாமா. உள்ளூர் மாமா யாருன்னு தெரியுமா? அதுவும் நம்முடைய கோயம்புத்தூரில் ஒரு மாமா ஒருத்தர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதை அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். பட் கோவை மக்களால் அழகாக அமெரிக்காவுக்கு எப்படி எப்ஸ்டின் மாமாவோ அதே மாதிரி கோவை மக்களுக்கும் ஜக்கி வாசுதேவ் ஒரு நல்ல மாமா. அந்த மாமா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு வார்த்தை வரும், சின்ராசை சிவராத்திரி அன்னைக்கு பிடிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு. அந்த சின்ராசினுடைய லீலைகள் ஏகப்பட்டது இருக்குது. இதிலிருந்து கோயம்புத்தூர் மக்கள் எப்படி தப்பிச்சாங்க, மற்ற மாநிலத்தினுடைய அழகிகள் எப்படி மாட்டிக்கிட்டாங்க. சிவராத்திரி அன்னைக்கு இந்த பற்றிலாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் இவனுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு நபர் ஒளிஞ்சு கிடக்கான். அந்த நபரை வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ரெண்டாவது, உண்மையான சிவராத்திரினா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதையும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நம்மெல்லாம் கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு காலோட உள்ள போக மாட்டோம். ஏன்? சாமிக்கு மரியாதை கொடுக்குறோம். இவன் முன்னாடி சாமியோட சிலையை வச்சுக்கிட்டு காலில் ஷூவை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் அந்த கிரிக்கன். இவன் யார் அப்படின்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே என்னத்தை போட்டு ஆடுறான்னு தெரியல. இத்தனை வயசில் இப்படி ஒரு ஆட்டம் ஆட முடியுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது இவனுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன உள்ளே போனதுனால இந்த வேலையை இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். என்னப்பா ஊர் பூரா அவரை மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், உண்மையான விஷயங்களை தெரிய வரும்போது சில பேருக்கு நம்ம மரியாதை குறைத்து கொள்வோம். அந்த மாதிரி தான் இந்த நபர்கள். மலைவாழ் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவி இங்கே இல்லைங்க, கோயம்புத்தூரில் முத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி. அவங்க ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று தொடுத்திருந்தாங்க. இந்த முத்தம்மாலையும் காணோம். இப்போ அந்த வழக்கையும் காணோம் ஹைகோர்ட்டில். எப்போ நடந்தது? 2017 நடந்த விஷயம் இது. சரிங்களா? அப்போது எதனால் அந்த வழக்கெல்லாம் காணாமல் போச்சு? தொடர்ச்சியாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே ஜக்கி வாசுதேவினுடைய அந்த அறக்கட்டளையாக இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்துக்குள்ளே போய் அடக்கலமாச்சே. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? பிரதமர் வந்தார், உள்துறை அமைச்சர் வந்தார், இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சரும் உள்ளே வந்திருக்கார். இந்த இருக்கார் இல்லையா, ராஜ்நாத் சிங். அவரும் பார்த்தீங்கன்னா 2026 இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஜக்கியினுடைய அழைப்பின் பேரில் நேரடியாக கலந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வில் கலந்துக்கிட்டார். அப்புறம் எப்படி அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தங்களுடைய வாழ்விடத்தை பிடுங்கி கொண்ட ஜக்கியின் மீது வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய முத்தமாலையும் இப்போ யாரையுமே காணோம். எல்லாமே ஒரு பெரிய சர்க்கிளுக்குள்ள, இதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, இதை தாண்டி நீங்கள் என்னனாலும் செஞ்சுக்கோங்க, என்னனாலும் பேசிக்கோங்க, எந்த ஊருக்கு வேணாலும் போய்க்கோ, எங்கே வேணால் எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போய்க்கோ, என்னைய அசைக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஜக்கியினுடைய அந்த ஆளுமை. சரி, 1970 நீங்கள் ஜக்கியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா அப்போ ஜக்கிங்கிற நபர் அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு மனிதர் கிடையாது. 2017-15க்கு பிறகு தான் அவருடைய தோற்றம், அவரை பற்றிய செய்திகள், அவரை பற்றிய கட்டுரைகள், இயற்கையை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், காவிரியை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவரை தேடி வந்த பிறகுதான் அவரை பற்றிய விஷயங்களை மக்கள் அதிகமான அளவில் படிக்க ஆரம்பித்தாங்க, அவரை நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இந்த ஆள் ஒரு கஞ்சா குடிக்கி அப்படின்னு. எப்படின்னு கேள்விப்படுறீங்களா? கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இளசுகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க. அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு நன்றாக தெரியும் கண்டிப்பாக இவன் ஒரு சைக்கிள் ரிச்சா ஓட்டின பையன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, 1970 கோயம்புத்தூர் காட்டூர் அப்படிங்கிற B3 போலீஸ் ஸ்டேஷன் இன்னமும் ஒரு வழக்கு ஒன்று பெட்டிங்கில் இருக்குது. கஞ்சா பயன்படுத்தியதாக ஜக்கியின் மீது ஒரு வழக்கு. இவரை மையப்படுத்தி தான் நீங்கள் இடையில நயன்தாராவினுடைய ஒரு படம் கூட வந்துச்சு, மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு ஒரு படம், ரைட்டுங்களா? அப்போது பாலாஜி அவர்கள் கூட அந்த படத்தில் நடிச்சிருப்பார், RJ பாலாஜி. ஸோ அந்த படத்தில் இந்த கேரக்டர் ஒட்டுமொத்த காட்டையும் ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு சாமியாராக
அவர் சித்தரித்து படம் எடுத்திருப்பார். அந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து இவர் தான், இந்த ஜக்கி தான். சரியா? ஸோ கஞ்சா பயன்படுத்தியதாக அன்னைக்கு தேதிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஜக்கியை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மிதிக்கும் போது பார்த்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஐயோ பாவம், இந்த வயசான தாடி வச்ச மனுஷனை ஏன் மிதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு வந்து பிசி கிட்ட அந்த தகவலை கேட்டு வாங்கணும். ஓ, கஞ்சா குடிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போன செய்தியாளர்கள்லாம் இன்னமும் நமக்கு அறிமுகத்துலலாம் இருக்காங்க. அந்த அளவிற்கு இந்த ஜக்கி மிதிப்பட்டதை பார்த்த நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு பிறகு இவரே ப்ரெஸ் மீட்லாம் ஆர்கனைஸ் பண்ணாரு. இன்னைக்கு ஈசாங்கிறது தொட முடியாத அளவுக்கு ஒரு தூரத்தில் போய் நிற்கிது அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் இவர் அன்னைக்கு தேதிக்கு ஒரு கஞ்சா குடிக்கி, இன்னைக்கு அனைவரும் போற்றக்கூடிய சாமியார். வாழ்க்கை எப்படினாலும் யாருக்குனாலும் என்ன உயரத்தை வேணாலும் காட்டும். நான் உங்களுக்கு இங்கே அடுக்கி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஆதியோகி சிலையும் அவர் சுற்றி ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நிலங்களும் எல்லாமே ஆக்கிரமிப்பு தான். எப்படி இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோ அதே மாதிரி வரலாற்றில் கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஒட்டுமொத்த நிலத்தையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய நபர் இவர். அரசாங்கத்தை, தமிழக அரசை ஏமாற்றி இவர் அந்த இடத்த பூரா ஆக்குப்பை பண்ணியிருக்காருங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. 112 அடி உயரத்தில் இந்த ஆதியோகி அப்படிங்கிற சிலை வச்சிருக்காருல, இதுவே வந்து அரசாங்க பதிவேட்டின்படி தப்பு, வைக்கக்கூடாதுங்க. தடையில்லாத சான்றிதழ் அதற்கு கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. தாசில்தார் முதற்கொண்டு அங்கே போய் நாங்கள் இதுக்கு அனுமதியே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நேரடியாக சொன்னார். ஆனால் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு பிரதமர் அந்த இடத்துல வந்து காலடி எடுத்து வைக்கிறார். ஸோ காலடி எடுத்து வச்சு ஆதியோகி சிலையை திறந்த உடனே பிரதமரே வந்து திறந்துட்டாரு. அதற்கு பிறகு வந்து அந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன, அது சரிதான் அப்படின்னு வனத்துறையே இப்போ அமைதியாயிட்டாங்க. அதாவது வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, பிரதமர் வந்து திறந்ததுனால அந்த இடத்தின் மீது எப்படி நம்ம கை வைக்கிறது அப்படிங்கிற யோசனை தான் அதிகாரிகளுக்கு இருக்கு. சரி, நான் இப்போ ஒரு ப்ரூஃப் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நோ ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு கீழே இருக்கக்கூடிய ப்ரூஃப். சரிங்களா? இது வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே ஆர்டிஐயில் பதிவு செய்து எடுக்கப்பட்ட ப்ரூஃப். ரைட்டா? எலிஃபண்ட் டாஸ்க் கமிட்டி 2010 வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையின்படி யானையினுடைய வழித்தடம் பிளஸ் மலைவாழ் மக்களுடைய வாழ்விடம் அந்த இடத்துல ஜக்கி வாசுதேவ் அமைத்திருக்கக்கூடிய ஈஷா யோகா மையம், அதனை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அவருக்கு சொந்தமானது கிடையாது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. அது யானையினுடைய வழித்தடம், மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடம். அந்த இடம் பறிக்கப்பட்டுச்சு. நொய்யலாற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதி எது, அந்த நீர்பிடிப்பு பகுதியையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்கிரமிப்பு முழுவதுமாக ஆக்கிரமிப்புங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை. பொழுவம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 500 மக்கள், அந்த 500 மக்களையும் வெளியில் துரத்தி விட்டு தான் அந்த இடத்தையே ஆக்குப்பை பண்ணி, நீங்கள் போனீங்கன்னா ஈசா யோகா மையம், நான் போயிருக்கேன், நீங்கள் போயிருக்கீங்களா என்னன்னு தெரில, அந்த இடம் எப்படியெல்லாம் ஆக்குப்பை பண்ண செய்யப்பட்டது அப்படிங்கிற வீடியோ ரெக்கார்டோட எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து நக்கீரன் மாதிரியான செய்தித்தாள்கள்லையும் சரி பேப்பர்ஸ்லையும் வரக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி இருக்கு. அதுவும் நம்மக்கிட்ட ப்ரூஃபாக இருக்குது. சரி, இந்த பொழுவங்குட்டி அப்படிங்கிற அந்த கிராமத்தையே காணோம். எவ்வளவு தூரம் மோசமான ஒரு நிகழ்வை அங்கே ஜக்கி வாசுதேவ் அரங்கேற்றி இருக்கிறான்னு பாருங்க. ஒரு கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தையே பிடுங்கி இருக்காரு. இந்த யானைகளுக்கெல்லாம் பேச தெரியாது, அதனால தான் போகிற போக்கில் அவ்வப்போது என்ன பண்ணுது, ஊரில் எவன் வேணாம் கிடைக்கிறானோ அவனுடைய வயிற்றுல மிதித்து குடலு குந்தானியெல்லாம் எடுத்துகிட்டு விட்டுருது. சரிங்களா? அது ஒவ்வொரு இடத்துலையும் சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இருக்குல்ல, அதை தொட்டு பார்த்து தன்னுடைய வேதனையை பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. 109 ஏக்கர் நிலத்தை இந்த ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிற இந்த திருட்டு பைய வட மாநிலத்திலேருந்து வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஹரிஹரன் அப்படிங்கிறவர் IAS அதிகாரி, அவர் நல்லவர் தான். ஆனால் அவர் ஹைகோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படித்து பாருங்க, தெரியும். 2 சர்வே நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுது, அதுக்கும் இந்த ஜக்கி வாசுதேவ் ஈசா யோகா மையம் வச்சிருக்காருல்ல, இவ்வளவு இடங்கள் இருக்குல்ல, இது எதுவுமே அவருக்கு சொந்தமானதே கிடையாது. இந்த இடம் எப்படி வந்து வனத்துறைக்கு சொந்தமானது, அதை எப்படி வந்து இவர் ஆக்குப்பை பண்ணி திருட்டினாரு அப்படிங்கிறத அந்த 2 சர்வே நம்பர்ஸ் சொல்லுது. அது எல்லாமே அரசுடைய நிலம். 18/8/2023 கடைசியா தாசில்தார் எங்க உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, ஆதியோகி சிலையை இடித்து கொள்ளலாம், அதற்கு
அரசிடம் அனுமதி உள்ளது, ஆனால் அரசு ஏன் அதை செய்யவில்லை என்பது எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு உள்ளூர்ல இருக்கக்கூடிய தாசில்தார் சொல்லியிருக்காரு. அப்போ இங்க கண்ட்ரோல் யார்கிட்ட போயிருக்கு? மு.க. ஸ்டாலின் கையில போயிருக்கு. ஆனா அவர் ஏன் அதை இன்ன வரைக்கும் செய்யல தெரியல. அரசியல் பிரஷர், பிஜேபியினுடைய பிரஷர் கூட காரணமாக இருக்கலாம். அதுல உண்மை இருக்கா என்னங்கிறத நீங்க ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஜக்கியினுடைய மனைவி, ஜக்கி தான் இவ்வளவு பெரிய ஆளு. ஜக்கி எல்லாருக்கும் பிரம்மச்சரியத்தை போதனை செய்யக்கூடிய நபர். அவர் மட்டும் உடலுறவு கொண்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து ஊர்ல திரிய விடலாம். ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் குடும்பமா இருந்தாங்கன்னா பிரிச்சு விட்டுருவாரு. ஒரு லேடி ஒருத்தவங்க ஜக்கி வாசுதேவனுடைய அந்த தியான மையத்திலிருந்து அறக்க பறக்க ஓடி ஒரு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? அது தொடர்பான செய்திகள் ஏன் பெரிய அளவுல செய்தி ஆகல? ஏன் வெளியில வந்தாலும் அதை பற்றி பேசப்படல? ஏன் ஜக்கி வாசுதேவ் அரசு செய்யப்படல? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஜக்கிக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவி பிள்ளைய பத்து கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்களாம். அந்த செத்து போன பொம்பளை எப்படி செத்துச்சு அப்படிங்கிற கேள்வியை உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. அது ஒரு மர்மமான மரணம். சைக்கிள் ரிச்சா ஓட்டினாருன்னு சொன்னா கோயம்புத்தூர்ல. அப்போ ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நண்பர் இருக்காரு. ஏன்னா இவங்கெல்லாம் வட மாநிலத்துல இருந்து ஜக்கிக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். வாகனத்திலேயே டிராவல் பண்ணி இந்தியா முழுவதும் டிராவல் பண்றவர். ஒருத்தன் போதை ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த போதையை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? தெருவா திரிவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தெருவா ஊரா தெரிஞ்சவங்க தான் இந்த கஞ்சா குடிக்கிங்க 2 பேரும். அப்போ சைக்கிள் ஓட்டி ரிச்சா ஓட்டி வாழ்ந்தவர் தான் அந்த ஜக்கி. புரியுதுங்களா? இவர் பிரம்மச்சாரி கிடையாது. இவர் கல்யாணம் பண்ணி ஒரு மகன் இருக்கு. ஆனா ஊரெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு இவர் பிரம்மச்சரியத்தை போதனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது எந்த வகையில நியாயம்னு தெரியல. ஏன்னா தன்னுடைய குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு 2 பொம்பளை பிள்ளைங்களை இன்ன வரைக்கும் இழந்து தவிச்சிட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு என் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாண காட்சி பண்ணி பார்க்கணும், அவர் மட்டும் பேரம் பேத்தி எடுத்து சந்தோஷமா இருக்காரு ஜக்கி வாசுதேவ். ஆனா என்னுடைய 2 குழந்தைகளுக்கு மட்டும் மொட்டை போட்டு பிரம்மச்சரியமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைங்க பாவம் கண்ணி கழியாம தெரியுதுங்க, அவருக்கு சேவகம் பண்ணிட்டு தெரியுதுங்க அப்படின்னு அந்த அப்பா வருத்தப்பட்டு பதிவு செய்த காட்சிகள் இருக்கு. அவருக்கு எழுந்திருச்சு நடக்க முடியல, அவருக்கு சேவகம் செய்யறதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு முடியல. ஆனா ஜக்கி வாசுதேவனுடைய அந்த ஈசா யோகா மையத்துல போய் சேவை பண்றாங்க. அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டது இந்த ஜக்கிங்கிற அந்த ஈசா யோகா மையத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நீங்க எப்படினாலும் ஒருத்தவங்களை பிரெயின் வாஷ் பண்ணலாம். நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லியே ஒருத்தவங்களுக்கு கெட்டது செய்ய முடியும். இதுதான் பிரெயின் வாஷ், மூளைச்சலவை அப்படிங்கிறாங்க. அது ஈசா யோகா மையத்துல ரொம்ப சிறப்பா நடக்கும். ஒருத்தனுக்கு வயிற்றுக்கு சோறு போட்டு வாழ்வதற்கு தேவையான எல்லா வாய்ப்பையும் இயற்கை அரணோட பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, உனக்கு பாரு நிம்மதியாக ஒரு இறைவனை பாரு, உனக்கு கடவுள் தெரிய போறாரு, தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, தெரிஞ்சுட்டாரு, நீ பார்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டா அவன் அதுல கிடைக்கக்கூடிய இன்பம் பெரிய இன்பமா நினைச்சு வாழ்க்கையே ஓட்டிடுறான். அதுதான் ஈசா யோக மையத்துல மறைமுகமாக எது தப்போ அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? இதுதான் ஜக்கியினுடைய உண்மையான ரூபம். சரி, மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு தப்பு ஒன்று நடந்துச்சு. நிறைய தப்பு நடக்குது. வேலுமணி அவர்கள் அதிமுகவில் இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டணி இன்னும் அமைக்கல. பட் எப்படியாவது பாஜகவோடையோ அதிமுகவோடையோ கூட்டணி கிடைச்சிடாதா அப்படிங்கிற நிலைமைக்கு கேப்டன் அவர்களுடைய மனைவி தேமுதிகவினுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் அவங்களுடைய பேரை அங்கே மென்ஷன் பண்ணும்போது வேலுமணி அவர்களுடைய மனைவின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலும் தெரியாது, தமிழ்நாட்டினுடைய நிலவரமும் தெரியாது. தமிழ்நாட்டுக்குள்ளதான் ஈசா இருக்கு, மையம் இருக்கு, அதுவே ஆக்கிரமிக்கப்பட்ட நிலவரம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா வாய்க்கு வந்தபடி அவங்க வாட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை ஏன் எடுத்தேன் அப்படின்னா கேப்டன் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இவங்களை அசிங்கப்படுத்துறதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஆனா கேப்டனோட பேரை சொல்றதுக்கு பதிலாக இவரோட பேரை சொல்லி இருக்கிறது தான் ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி. ஏன்னா அந்த மனுஷன் நல்ல மனுஷன். அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தி ஒண்ணு ஒரு தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அரசியலுக்காகவும் இவங்களோட சுய முக்கியத்துவத்தில் அதாவது மதத்தையும் இறைவனையும் வைத்து முன்னேறதுக்காக பேசுற பாரசைட்ஸ், அதே சமயத்தில் மத நல்லிணக்கத்தை உடைக்கிறதுக்காக பேசுற பாரசைட்ஸ். ஏன் தமிழ்நாடு மற்றும் ஜக்கிவாஸ் பெங்களூர்ல இருக்கும்போது மர்மமாக மனைவி மறைந்தார். ஜக்கி வாசுதேவ் தமிழ்நாட்டுக்கு என்ன இயற்கையான தொடர்பு? ஜக்கி வாசுதேவ் மதுரைக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் ஜக்கி வாசுதேவ்? நான் இவ்வளவு நேரம் பேசணும்ல, அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் அவர் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் ஆமாம் உண்மைதான்,
அவர் என்னெல்லாம் செய்கிறாரு, அவர் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு அமைச்சருக்கு தெரியுது அந்த இடத்துல வந்து தப்பு நடக்குது அப்படின்னு. டிஎம்கே தானே ஆட்சி பண்ணுது, டிஎம்கே கையில் தானே அரசாட்சி இருக்குது. ஜக்கி வாசுதேவ அப்படியே கொத்தா தூக்கி போட்டு, ஏன் காஞ்சி மடத்தில் கை வைக்கல ஏடிஎம்கேவினுடைய பொதுச் செயலாளர் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அவர்கள்? அவங்க கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கட்ஸ் இருக்குன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்கள விட கட்ஸான ஆளாச்சே. கண்டிப்பாக அவர் அடுத்ததாக ஆட்சியை பிடிப்பதற்கு கோவை மக்களுடைய நலன் கருதி ஜக்கி வாசுதேவ் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அத்துணை நிலங்களையும் அந்த புழுவம்பட்டி அப்படிங்கிற கிராம மக்களுக்கு மீட்டு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓட்டு போட்டு போகணும்ல, எங்க மறுபடியும் ஆட்சியில் போய் உட்காரணும்ல. அப்போ அந்த மக்களை போய் சந்திக்கும் போது இந்த வாக்குறுதியை கொடுத்தா கண்டிப்பாக டிஎம்கேவுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களே, இல்லாட்டி துரத்தி அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. சரி, கைதட்டி கொண்டாடலாம், சிவராத்திரி எப்படினாலும் கொண்டாடலாம். சிவனுக்காக நீங்கள் முழிச்சிருக்கீங்க, சந்தோஷமாக கொண்டாடலாம். அவங்களுக்கு தோன்ற முறைப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாமியை கும்பிடலாம், தப்பு இல்லை. சின்ன குழந்தை கையெடுத்து கும்பிடும், சின்ன குழந்தை தாத்தான்னு சொல்லுவோம், பாட்டின்னு சொல்லுவோம், எப்படினாலும் சொல்லி கும்பிடலாம். கைதட்டி கொண்டாடுறதை பற்றி தப்பு இல்லை. எங்கே கோயம்புத்தூரில் ஈஷா மையத்தில் நடக்குதுல்ல, தப்பு இல்லை. ஆனால் சிவனை நோக்கி அங்கே சிவபுராணம் பாடப்பட்டதா? சிவராத்திரி அன்னைக்கு சிவபுராணத்தை கூட பாடல, அப்புறம் என்னங்க அங்கே சிவராத்திரி கொண்டாடினாங்க? நாயன்மார்களோட வரலாறு இங்கே சொல்லப்பட்டுச்சா? ஏன் நாயன்மார்களுடைய வரலாறு இந்த இடத்துல சொல்லப்படணும்? 63 நாயன்மார்களும் தமிழில் தான் பூசை பண்ணாங்க, தமிழில் தான் சாமியை கும்பிட்டாங்க. தமிழில் பாடினதுனாலையும் தமிழில் பேசின வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் தமிழ் தெரிஞ்ச கடவுள்கள் நேரடியாக வந்து அந்த இடத்துல நாயன்மார்களுக்கு காட்சி கொடுத்து நாயன்மார்கிற பட்டத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. அப்போது நாயன்மார்களுடைய வரலாறு கூட ஈசா யோகா மையத்தில் சொல்லப்படலையே. யாருக்காக சிவராத்திரி கொண்டாடுறீங்க? எதை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? ஜம்போ அப்படின்னு சொல்லிட்டா என்ன, அதுன்னு யானையா வந்து நிற்கிறதுக்கு? ஜம்போ யானை சர்க்கஸில் தான் பாடுவாங்க. ஜம்போ சம்போ சம்போ சம்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா முட்டா பயிர்களா? அப்போ ஜம்போனா என்னடா அதுவாக தெரியுமா அப்படின்னு கேட்டால் சம்போ 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 அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னு புரியல. அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஊரில் கபாலீஸ்வரி இருக்காங்க சென்னையில். இப்போ நம்ம இருக்கிற ஊர், நான் இருக்கிறது சென்னையில் கபாலீஸ்வரியை போய் மக்கள் கும்பிட்றாங்க, ஓகே. நீ கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா பேரூரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோயிலுக்குள்ள போகணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு காட்டில் போய் உக்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்து எல்லாம் சூப்பராக மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க, காசு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவன் என்னன்னாலும் சொல்லுவான். அதை பூரா வந்து தமன்னா வருது, த்ரிஷா வருது அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் உட்காந்து காட்டு மிராண்டித்தனமாக கத்துனா எல்லாம் சரியாக போயிடுமா என்ன? சிவன் வந்துடுவாரா என்ன? சிவனே வந்து பார்த்தாருன்னா கையில் வச்சுருக்கிற பெரம்பை எடுத்து 50 பேரோட முதுகுலேயே அடிக்க வருவார். அவரோட பெரம்பை அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முதுகு, நல்ல முதுகு வேணும் இல்லை? இவங்கெல்லாம் வந்து கெட்ட முதுகுக்காரங்க, அதனால தான் அவரே வரல போல. சரி, எது எப்படியோ கோவை மக்கள் வந்து மேக்சிமம் அங்கே போயிருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை இப்போ 100 பேர் போகிறாங்கன்னா அதில் 1% மக்கள் தான் இந்த ஜக்கி வாசுதேவருடைய ஈசா யோகா மையத்துக்கு போய் சிவராத்திரியை கைதட்டி கொண்டாடி இருக்காங்க. அதான் உண்மை. மற்றவங்களாம் புத்திசாலிங்க, பேரூர் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. சரி, காஜல் அகர்வாலும் தமன்னாவும் ஆடி பாடி சிவராத்திரியை கொண்டாடுறாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். சிவராத்திரியினுடைய வரலாறை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிவராத்திரியினுடைய வரலாறு தெரியணும் அப்படின்னா நல்ல சேனல்கள் நிறையா இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை சிவராத்திரி எதற்காக வருவாதும் உனக்கு தெரியுமா பிரசாத்னு என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிவராத்திரியை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பண்டைய முறைப்படி தமிழர்கள் எப்படி கொண்டாடினாங்க, எதுக்காக சிவராத்திரியை இந்த நாளில் ஸ்பெசிஃபிக்காக இந்த 24 மணி நேரத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத நான் டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். சிவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம் அதை தெரிஞ்சுக்கலாம். சிவராத்திரி இரவில் நம்முடைய வரலாற்றில் மறைக்கப்பட்ட தத்துவ விளக்கங்கள் என்னென்ன அதை சொல்கிறதுக்கு நான் தயார். வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் சிவராத்திரி எதற்காக பிரசாத் கொண்டாடுறாங்க உண்மையை சொல்லுங்கன்னு நீங்கள் பதிவு போடுங்க, கண்டிப்பாக நான் பதிவு போடுறேன். ஒரு சிவனா இல்லை பல சிவனா? ஊருக்கு சிவன் கோயில் இருக்குது, அப்போ ஒரே சிவன் தானா இல்லை நிறையா சிவன் இருக்காங்களா? இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? நிறையா பேர் சொல்லுவாங்க வெவ்வேறு பேரில் இருக்காங்க ஆனால் ஒரே சிவன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் ஒவ்வொரு சிவனுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க? ஈஸ்வரன் அப்படிங்கிறது பட்டம், அந்த பட்டம் வாங்கிய நபர்கள் நிறையா பேர் இருக்காங்களா இல்லை ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க? ஔவையாரோட கான்செப்ட் தெரியுமா? ஒரு ஔவையார் கிடையாது, நிறையா ஔவையார் இருக்காங்க. ஔவையாருங்கிறது அப்போ என்ன? பட்டம். சரிங்களா? சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கேள்விகள் கேளுங்க, பதில் சொல்லப்படும். சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அப்படின்னா என்ன தெரியாது, தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதுக்கும் முருகனுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? சிவராத்திரிக்கும் சிவன்கிற பேரே முருகனுக்கு இல்லையே,
அப்போ முருகனுக்கும் சிவராத்திரிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது, அதுக்கான பதிலும் இருக்குது. ஸோ கேள்விக்கான பதில் வேணும் அப்படின்னா கேள்வி கேளுங்க, பதில் சொல்லப்படும். இதை நான் தனியாகவும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கலாம். ஒரு உண்மையிலேயே நம்ம நாட்டில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எதை செய்யணுமோ அதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். மறந்து போன நிகழ்வுகளை, உண்மை சம்பவங்களை மறுபடியும் இந்த தமிழனுக்கு, தமிழ் உறவுகளுக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் நம்ம இருக்கோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்புனீங்கன்னா நிச்சயமாக கேள்விகள் கேளுங்க, அதற்கான உண்மையான பதிலை தேடி தேடி கொடுக்க ஆர்வமாக இருக்கேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.